ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடின உழைப்பிற்கும் அதற்கு கிடைக்கக்கூடிய சன்மானத்திற்கும் நமக்கு தந்துள்ள இறைவார்த்தைகள் ஏராளம். அவற்றில் சில: அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 4 மற்றும் 5. கடின உழைப்பு செல்வம் சேர்க்கிறது. சோம்பேறித்தனமான கைகள் வறுமையை கொண்டு வருகின்றன, ஆனால் சுறுசுறுப்பான கைகள் செல்வத்தை கொண்டு வருகின்றன. நீதிமொழிகள் அதிகாரம் 14 வசனம் 23. உழைப்பு சம்பாத்தியத்தை கொடுக்கும், வெறும் வார்த்தைகள் வறுமையை கொண்டு வரும். உழைப்பு சம்பாத்தியத்தை கொடுக்கும், வெறும் வார்த்தைகள் வறுமையை கொண்டு வரும் என்று கர்த்தர் கூறுகிறார். தெசலோனிக்கேயர் அதிகாரம் 3 வசனம் 10. சோம்பேறியாய் இருக்கக்கூடாது, உழைக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சோம்பலாக இருப்பவர்களை கண்டிக்கிறார். இது ஒரு எச்சரிக்கையாகும். வேலை செய்ய மனம் இல்லாதவன் உண்ணவும் கூடாது என்று கூறுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அப்பா பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ரீதியாக மனரீதியாக சோம்பேறித்தனத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை முறியெடுத்து போடுங்கள் அப்பா. நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும் போதோ அல்லது வேலைக்கு செல்லும் போதோ எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் அனைத்து கட்டுகளையும் உடைத்து போடுங்கள் அப்பா. எங்களை உழைத்து சம்பாத்தியம் பெறக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்கள் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரின் உள் உறுப்புகளையும் கழுகை போல இளமையாக மாற்றுங்கள் அப்பா. உடலையும் மனதையும் திடப்படுத்துங்கள் அப்பா. தலை முதல் கால் வரை உன் வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதியுங்கள் பிதாவே. ஆமென்.